எப்போதும் நியாய உணர்வும் சமநிலையும் நிறைந்த துலாம் ராசிக்காரர்களே, நீங்கள் எதைச் செய்தாலும் அதில் அமைதியும் ஒழுக்கமும் காணலாம். மற்றவர்களின் மனநிலையை எளிதில் புரிந்து கொள்ளும் தன்மையுடையவர்கள் நீங்கள். உங்கள் புன்னகை மற்றவர்களின் மன அழுத்தத்தையும் அகற்றும் வல்லமை கொண்டது. உங்கள் சிந்தனை நுணுக்கமானது, ஆனால் அதே சமயம் அன்பு நிறைந்தது. உங்களை நம்பி நிற்பவர்களுக்கு நீங்கள் எப்போதும் துணையாக இருப்பீர்கள். இதனால் உங்களை சுற்றி உள்ளவர்களிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். இதுவே துலாம் ராசிக்காரர்களின் பெருமை. இந்த அக்டோபர் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கையூட்டும் மாற்றங்கள் கொண்டிருக்கும். குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிப்பதால் நிதி தொடர்பான நன்மைகள் கிடைக்கும். பணம் வருவதில் தாமதம் இருந்தவர்களுக்கு இப்போது முன்னேற்றம் தெரியும். தொழிலில் சிறிய அழுத்தம் இருந்தாலும் முடிவில் பலன் உங்களுக்கு சாதகமாக மாறும். சனி பகவான் கும்பராசியில் இருப்பதால் உழைப்பின் பலனை மெல்ல மெல்ல காணலாம். ராகு பகவான் உங்களுக்கு எதிர்பாராத வாய்ப்புகளை தருவார். இந்த மாதம் உங்களின் முயற்சி சிறப்பான முடிவை தரும். அதேபோல குடும்பமும் உறவுகளும் அமைதியாக இருக்கும். சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இருப்பதால் உறவுகள் வலுப்படும். திருமணமானவர்களுக்கு சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அது நீண்ட காலம் நீடிக்காது. மாணவர்களுக்கு மன நிம்மதியுடன் படிப்பில் கவனம் செலுத்தும் வாய்ப்பு கிடைக்கும். புதன் பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க உதவுவார். இதனால் நீங்கள் தவறுகளை தவிர்க்க முடியும். உங்களின் அன்பு இயல்பானது, அது எல்லாருக்கும் ஓர் ஆசீர்வாதம் போல. இதுவே உங்களை அனைவருக்கும் பிடித்தவராக ஆக்குகிறது. இப்போது உங்கள் ராசியான துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திற்கான நன்மைகள், தீமைகள், பணவரவு, பண இழப்பு, சந்தோஷம், துக்கம் என அனைத்தையும் பற்றி பார்ப்போம் வாங்க. இந்த அக்டோபர் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமானது. ஏனெனில் குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து உங்கள் ராசியின் 8வது வீட்டில் சஞ்சரிக்கிறார். இதனால் குரு பகவானின் பெயர்ச்சி பார்வை உங்கள் வாழ்க்கையில் ஆழமான மாற்றங்களை உருவாக்கும். இந்த பார்வை ஆன்மீகத்திலும் உங்களை வளர்க்கும். சில பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆனால் அதற்காக சிறிது பொறுமையும் நம்பிக்கையும் தேவைப்படும். குரு பகவான் உங்களுக்கு நன்மை செய்யும் நேரம் இது. சனி பகவான் தற்போது கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறார். அது துலாம் ராசிக்கு 5வது இடமாகும். இதனால் உங்கள் முயற்சியில் புதிய ஒளி பிறக்கும். மாணவர்களுக்கு இது மிகச்சிறந்த காலம். உங்கள் உழைப்பின் பலன் நிச்சயம் கிடைக்கும். ஆனால் சனி பகவான் சோதிக்கும் நேரம் என்பதால் பொறுமையை இழக்காமல் இருப்பது அவசியம். இந்த சனி பார்வை உங்களை நியாயமான பாதையில் வலிமையுடன் நகர்த்தும். ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கிறார்கள். இதனால் உங்கள் மனதில் சில குழப்பங்கள் தோன்றலாம். ஆனால் இதற்கிடையில் உங்களுக்குள் ஒரு புது புரிதல் உருவாகும். ராகு பகவான் உங்களிடம் புதிய திசையை காட்டுகிறார். கேது பகவான் பழைய பிழைகளை விட்டுவிடு என்று கற்றுத்தருகிறார். இதுவே உங்களுக்கு ஆன்மீக அமைதிக்கான வழியாகும். சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார். இது துலாம் ராசிக்காரர்களுக்கு 2வது வீடு. இதனால் உங்கள் பேச்சில் இனிமையும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். பணவரவு ரீதியாக சிறிய வளர்ச்சி ஏற்படும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். சுக்கிர பகவான் உங்கள் அழகு, நிதானம் இரண்டையும் அதிகப்படுத்துகிறார். மேலும் புதன் பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் 12வது வீட்டில் சஞ்சரிக்கிறார். இதனால் சிறிய சோர்வும் மன அழுத்தமும் தோன்றலாம். ஆனாலும் புதன் பகவான் உங்களுக்கு திட்டமிடும் திறனை வழங்குகிறார். நீங்கள் கவனமாக இருந்தால் தவறான முடிவுகளை தவிர்க்க முடியும். குறிப்பாக பணம் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது அவசியம். அதேபோல் செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு 4வது வீட்டில் சஞ்சரிக்கிறார். இதனால் வீட்டு சூழலில் சிறிய தகராறுகள் ஏற்படலாம். ஆனால் இதை நீங்கள் அமைதியாக சமாளிக்க முடியும். வீடு புதுப்பிப்பதற்கான எண்ணம் உருவாகும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டு. இதற்கிடையில் மன அமைதிக்காக செவ்வாய்க்கிழமை அன்று முருகன் ஆலயத்தில் சிவப்பு பூ மாலை வாங்கி கொடுத்து வாங்கினால் வீட்டில் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். சூரிய பகவான் துலாம் ராசியில் இந்த மாதம் சஞ்சரிக்கிறார். இதனால் உங்களின் தனித்தன்மை வெளிப்படும். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். ஆனால் சில மேலதிகாரிகள் உங்களின் நம்பிக்கையை சோதிக்கலாம். அதை அமைதியாக சமாளித்தால் உங்கள் புகழ் அதிகரிக்கும். சூரியன் பகவான் உங்களின் தைரியத்தையும் நம்பிக்கையையும் அதிகரிக்கிறார். அதே நேரத்தில் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் காணலாம். சனி பகவான் 5வது இடத்தில் இருப்பதால் உங்கள் உழைப்பை யாரும் புறக்கணிக்க முடியாது.
மேலதிகாரிகளின் நம்பிக்கை அதிகரிக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் இதற்கிடையில் பொறாமைப்படும் நபர்கள் இருக்கலாம். அவர்களின் பேச்சால் மனம் கலங்க வேண்டாம். உங்கள் வழி நியாயமானது. மாணவர்களாக இருந்தால் இந்த மாதம் படிப்பில் புதிய ஆர்வம் உருவாகும். குரு பகவானின் பார்வையால் நினைவாற்றல் அதிகரிக்கும். ஆனால் கவனம் சிதறாமல் இருக்க சிறிய தியானம் செய்தால் சிறப்பு. இதோடு ஆசிரியர்களின் ஆலோசனை உங்களுக்கு பெரும் பலனை தரும். மேலும் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் குடும்ப உறவில் சற்றே குழப்பம் தோன்றலாம். ஆனால் அது தற்காலிகம். சிலர் பழைய நினைவுகளை நினைத்து மனம் கலங்குவீர்கள். அதை விட்டுவிடுங்கள். எதிர்காலம் நிச்சயம் பிரகாசமானது. சுக்கிர பகவான் குடும்ப உறவுகளில் மீண்டும் நன்மை சேர்ப்பார். திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயதார்த்த வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் முடிவு எடுக்கும் முன் குடும்பத்தின் ஆலோசனையை கேளுங்கள். புதன் பகவான் சில குழப்பங்களை உருவாக்கக்கூடும். இதற்கான பரிகாரம் வெள்ளிக்கிழமை அன்று அம்மன் ஆலயத்தில் வெள்ளை பூமாலை அர்ப்பணிப்பது சிறந்த பலனை தரும். குழந்தைகள் கல்வி மற்றும் விளையாட்டில் சிறந்த முன்னேற்றம் காண்பார்கள். சனி பகவான் அவர்களின் முயற்சிக்கு உறுதுணை தருகிறார். இதோடு குழந்தைகள் வெளிநாட்டு கல்வி வாய்ப்பை பெறலாம். இது பெற்றோருக்கு பெருமை தரும். இந்த மாதத்தில் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் உறவு வலுப்படும். ஆனால் பண விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. ராகு பகவான் எதிர்பாராத நிதி சிக்கலை ஏற்படுத்தலாம். அதனால் கடன் கொடுப்பது தவிர்க்கப்பட வேண்டும். அடுத்த மாதம் கூட நீங்கள் முடியாத பட்சத்திற்கு யாருக்காவது கடன் கொடுங்கள். ஆனால் இந்த மாதம் கடன் கொடுப்பதை நினைத்து கூட பார்க்கக்கூடாது. இது உங்களை மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றும். அதிர்ஷ்டம் மெதுவாக அதிகரிக்கும். குரு பகவானின் பார்வையால் திடீர் நன்மைகள் உண்டாகலாம். ஒரு பழைய முயற்சி இப்போது பலனளிக்கும். இதற்கிடையில் சனி பகவான் உங்களை பொறுமையுடன் வைத்திருப்பார். அதனால் எந்த சோதனையும் நீண்ட நாள் நீடிக்காது. சோதனை வந்தாலும் பொறுமையாக இருங்கள். அதற்கு மிகப்பெரிய நன்மை ஒன்று இருக்கிறது. இப்போது ஒரு முக்கியமான எச்சரிக்கை. இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானின் தாக்கத்தால் வீட்டில் மின் சாதனங்களுடன் கவனம் தேவை. சிறிய விபத்து ஏற்படலாம். இதை தவிர்க்க செவ்வாய்க்கிழமை அன்று முருகன் ஆலயத்தில் சிவப்பு பூமாலை அர்ப்பணித்தல் நல்ல பரிகாரம். இதை செய்ய முடியவில்லை என்றாலும் அன்னதானம் என்பது உங்களுக்கு வரும். உடல்நல பிரச்சனை, உயிர் பிரச்சனை போன்றவை காப்பாற்றும். ஆகவே மற்றவர்களுக்கு அன்னதானம் அளிப்பது சிறந்த பரிகாரமாக இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் கொடுக்க முடியவில்லை என்றாலும் நீங்கள் ரோட்டில் பார்க்கும் யாரேனும் ஒருவருக்கு 5 ரூபாய்க்கு ஒரு பலகாரம் வாங்கி கொடுத்தாலே அதுவும் அன்னதானம்தான். அதை செய்தாலே உங்களுக்கு வரும் மிகப்பெரிய ஆபத்து காணாமல் போய்விடும். இதோடு வீட்டில் மின் பழுதுகளை சரிபார்த்து கொள்வது நல்லது. பண வரவு நிலையாக இருக்கும். குரு பகவானின் பார்வை எதிர்பாராத நன்மை தரும். ஆனால் தேவையற்ற செலவுகள் குறைக்கப்பட வேண்டும். சிலருக்கு புதிய முதலீடு நல்ல பலனை தரும். புதிய முதலீடுகளை செய்வதாக இருந்தால் இந்த மாதத்தில் காரணமாக தொடங்குங்கள். மிகப்பெரிய லாபம் காத்திருக்கு. நிதி திட்டமிடல் என்பது அவசியம். குறிப்பாக இந்த மாதத்தில் பணம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்தால் மட்டுமே லாபம் பெறுவீர்கள். இல்லையென்றால் அதிர்ஷ்டமாக இருந்தாலும் கூட அது துரதிருஷ்டமாக மாறிவிடும். ஆகவே திட்டமிட்டு பண விஷயங்களில் செயல்படுங்கள். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சனி பகவான் சிறிய தாமதம் தரலாம். பூர்வீக சொத்தை விற்க நினைப்பவர்களுக்கு இது நல்ல காலம் அல்ல. காத்திருந்தால் அதிக லாபம் கிடைக்கும். இதற்கிடையில் சனிக்கிழமை அன்று ஹனுமான் ஆலயத்தில் தீபம் ஏற்றுதல் பரிகாரமாக நல்லது. குரு பகவான் உங்களுக்கு வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை உணர வைக்கிறார். உங்கள் தொழிலில் இந்த மாதம் மாற்றங்கள் தென்படும். சனி பகவான் உங்களின் முயற்சியை சோதிப்பார். ஆனால் அந்த சோதனை உங்களை வலிமையாக்கும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உங்களின் உழைப்பை மேலதிகாரிகள் கவனிக்கத் தொடங்குவார்கள். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உருவாகும் வாய்ப்பு அதிகம். இதற்கிடையில் சிறிய தாமதம் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கே. மாணவர்களாக இருந்தால் புதன் பகவானின் சஞ்சாரம் காரணமாக சிறிது கவனம் சிதறலாம். ஆனால் குரு பகவான் உங்களுக்கு மனநிலையை சீராக்குகிறார். தேர்வுகளில் சிறந்த முடிவுகளை பெறுவீர்கள். வெளிநாட்டு கல்வி முயற்சியில் இருந்தவர்களுக்கு நல்ல தகவல் வரும். இதற்கிடையில் வெளிநாட்டில் படிக்க முடியுமா, அந்த கல்லூரியில் இடம் கிடைக்குமா, இந்த கல்லூரியில் இடம் கிடைக்குமா, நாம் நினைத்த படிப்பை படிக்க முடியுமா என்ற மன அழுத்தம் வராமல் ஓய்வு எடுக்கவும். நல்ல செய்தி வந்து சேரும். திருமணமானவர்களுக்கு இந்த மாதத்தில் சுகமான நேரங்கள் உருவாகும். பழைய மனக்கசப்புகள் தீரும்.
உறவில் புதிய புரிதல் ஏற்படும். சிலருக்கு குடும்பத்துடன் குறுகிய பயணம் செல்ல வாய்ப்பு உண்டு. இது உறவுகளை மேலும் இனிமையாக்கும். சுக்கிர பகவான் உங்களின் உறவை வலுப்படுத்துகிறார். திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயதார்த்தம் அல்லது உறவு ஏற்படும் வாய்ப்பு அதிகம். சனி பகவான் சோதனைகள் தரலாம். ஆனால் குரு பகவானின் பார்வை நம்பிக்கையை கூட்டும். நீங்கள் நிதானமாக முடிவெடுத்தால் உறவு உறுதியானதாக இருக்கும். இதற்கான பரிகாரம் வெள்ளிக்கிழமை அன்று அம்மன் ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டால் அதீத பலனை தரும். குழந்தைகள் கல்வி மற்றும் திறமையில் முன்னேற்றம் காண்பார்கள். அவர்களின் ஆர்வம் அதிகரிக்கும். சிலருக்கு போட்டிகளில் வெற்றி கிடைக்கும். பெற்றோர் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். சனி பகவான் அவர்களின் முயற்சியை உறுதியாக்குகிறார். இதற்கிடையில் பிள்ளைகள் தொடர்பான கவலை இருந்தால் புதன்கிழமை அன்று ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவு அளித்தல் நன்மை பயக்கும். உங்கள் தொழிலில் புதிய முயற்சிகளை தொடங்க விரும்பினால் இந்த மாதத்தின் 2ஆம் பாதி சிறந்தது. சனி பகவான் பொறுமையையும் நம்பிக்கையையும் தருகிறார். புதன் பகவான் உங்கள் சிந்தனையில் தெளிவு தருகிறார். இதோடு ஒரு பழைய முயற்சி இப்போது பலனை தரும். உழைப்பை நிறுத்தாதீர்கள். உழைப்பை நிறுத்தாமல் தொடர்ந்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்துக் கொண்டிருக்கிறது. சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சிறிய தாமதம் ஏற்படலாம். வீடு வாங்க நினைப்பவர்களுக்கு காத்திருக்கச் சொல்லும் சனி பகவான். பூர்வீக சொத்தை விற்கும் எண்ணம் இருந்தால் இந்த மாதம் தவிர்க்கவும். பூர்வீக சொத்தை எப்போது விற்க வேண்டும் என்று தெரிவதற்கு தொடர்ந்து நம்முடைய அடுத்தடுத்த வீடியோக்களை பாருங்கள். அதற்கான நேரம் வரும்பொழுது கண்டிப்பாக அந்த விஷயத்தை தெளிவாக கூறுகிறோம். அதே நேரத்தில் பண வரவு ரீதியாக குரு பகவானின் பார்வை நல்ல பலனை தரும். பழைய கடன் திரும்ப கிடைக்கும். ஆனால் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கக்கூடும். இதற்கிடையில் நண்பர்கள் மூலம் சிறிய நன்மை கிடைக்கும். நிதி திட்டமிடல் முக்கியம். உடல் நலம் சிறிது பாதிக்கப்படலாம். புதன் பகவான் 12வது வீட்டில் இருப்பதால் தூக்கமின்மை அல்லது மன அழுத்தம் வரலாம். தியானம் செய்வது நன்மை தரும். குறிப்பாக உடல் நலத்தில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் உடனே மருத்துவரை அணுகி சோதனை செய்து கொள்வது நல்லது. மெடிக்கலில் நீங்களாக ஒரு மாத்திரையை வாங்கி உட்கொள்வது இந்த மாதத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் உறவு நல்லதாயிருக்கும். சிலர் நீண்ட நாள் சந்திக்காத நண்பர்களை மீண்டும் காண்பார்கள். ஆனால் நிதி விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருங்கள். ராகு பகவான் எதிர்பாராத சிக்கலை ஏற்படுத்தலாம். செவ்வாய்க்கிழமை அன்று பிச்சைக்காரருக்கு உணவு அளித்தல் இதற்கான சிறந்த பரிகாரம். அதிர்ஷ்டம் மெதுவாக அதிகரிக்கும். குரு பகவான் உங்களின் உழைப்புக்கு பாராட்டை அளிக்கிறார். சிலர் திடீர் நன்மை பெறுவர். அதே நேரத்தில் சனி பகவான் உங்களுக்கு பொறுமையை கற்றுத்தருகிறார். இதனால் நீங்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு ஆதரவாளர்கள் அதிகரிப்பார்கள். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். ஆனால் ராகு பகவான் எதிரிகளை உருவாக்கலாம். அவர்களை நிதானமாக கையாளுங்கள். உங்களுக்கு எதிரிகளை வீழ்த்தக்கூடிய பலம் இருந்தாலும் அதை இப்போது பயன்படுத்தாதீர்கள். அது உங்களுக்கே திரும்பிவிடும் சூழல் இருக்கிறது. இந்த மாதம் மட்டும் அமைதியாக கடந்து விடுங்கள். அது மட்டுமில்லாமல் வெளிநாட்டு பயணம் அல்லது தொழில் முயற்சிகளில் முன்னேற்றம் காணலாம். ஆனால் ஆவணங்கள் சரியாக இருக்க வேண்டும். தவறான கையெழுத்துக்களை தவிர்க்கவும். குரு பகவானின் பார்வை வெளிநாட்டு முயற்சிகளில் நன்மை தரும். இந்த மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட நாள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை. அதிர்ஷ்ட எண் 6. இவற்றை பயன்படுத்துவது மன அமைதியும் நம்பிக்கையும் தரும். இது உங்களுக்கு வலிமையான மாற்றத்தை ஏற்படுத்தும். பயன்படுத்தி பாருங்கள். அதனுடைய வலிமையை உணருவீர்கள். இப்பொழுது அடுத்த முக்கியமான எச்சரிக்கை. குரு பகவானின் 8வது வீட்டு பார்வை துலாம் ராசிக்காரர்களுக்கு சில சோதனைகள் தரலாம். குறிப்பாக குடும்பத்தில் ஒரு மூத்த நபரின் உடல்நிலை பாதிக்கப்படலாம். இதற்கான பரிகாரம் வியாழக்கிழமை அன்று பிரகஸ்பதி பகவானை வழிபட்டு மஞ்சள் பூமாலை அர்ப்பணித்தல். இது அந்த ஆபத்தை தணிக்கும். உங்களின் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். கேது பகவான் உங்களின் உள்ளத்தில் அமைதியை வளர்க்கிறார். தியானம், ஜபம் போன்றவை நிம்மதியை அளிக்கும். குரு பகவான் உங்கள் மனத்தில் ஒளி பாய்ச்சுகிறார். அதனால் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் போது அதற்கான நேரத்தை செலவிடுவதில் தவறு கிடையாது. சிலருக்கு இந்த மாதம் திடீர் மன அழுத்தம் தோன்றலாம். குடும்பச் சிக்கல்கள் மனதை பாதிக்கலாம். ஆனால் பொறுமைதான் தீர்வு.
பொறுமையாக இருந்தால் அனைத்தையும் சமாளித்து விடலாம் என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்கள் சமூக அந்தஸ்து உயர்வடையும். உங்கள் கருத்துக்கள் மதிப்புடன் கேட்கப்படும். புதிய தொடர்புகள் உருவாகும். இது உங்கள் பெயரையும் பெருமையையும் உயர்த்தும். புதிய பழக்க வழக்கங்கள் உங்களை நோக்கி வரும்பொழுது அதை பிடித்துக் கொள்ளுங்கள். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மறந்தும் விட்டுவிடாதீர்கள். புதிய தொடர்புகள் மட்டும்தான் உங்களின் சமூக அந்தஸ்தை இனிமேல் உயர்த்துவதற்கு பயன் தரும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். குரு பகவான் உங்களுக்கு நம்பிக்கையையும் சிந்தனை திறனையும் தருகிறார். சனி பகவான் உழைப்பில் நிலைத்தன்மையை வளர்க்கிறார். இதனால் எந்த சோதனையும் நீண்ட நாள் நீடிக்காது. இந்த மாதம் குரு பகவானின் பார்வையால் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகமும் பொருளாதாரமும் இணையும் நிலை உருவாகும். இதன் மூலம் மனநிலையும் நம்பிக்கையும் உயர்வடையும். குரு பகவான் உங்களுக்கு சோதனைக்கு பின் சிறந்த பலன் கொடுப்பார். அதே போல இந்த மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் வட்டத்தில் சில புது பழக்கங்கள் உருவாகும். நீண்ட நாட்களாக தொலைந்து போன நண்பர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வார்கள். சிலர் உங்களை வழிநடத்துவார்கள். ஆனால் சிலர் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடுத்த முயற்சிக்கலாம். நீங்கள் நிதானமாக இருந்து அதிலிருந்து விலகுங்கள். இது உங்கள் மன அமைதியை பாதுகாக்கும். மேலும் உங்கள் தொழிலில் கூட்டாளிகளுடன் சிறிய மனக்கசப்புகள் ஏற்படலாம். ஆனால் அதே நேரத்தில் புதிய திட்டங்கள் உருவாகும். மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை பாராட்டுவார்கள். வெளிநாட்டு வாடிக்கையாளர்களுடன் தொடர்புகள் அதிகரிக்கும். இந்த மாதம் கூட்டுத் தொழிலில் ஈடுபடும் போது ஒப்பந்தங்களை கவனமாக படிக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி குறித்த செய்தி கிடைக்கலாம். பெற்றோரின் உடல்நிலை முன்னேற்றம் காணும். வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்த சூழல் உருவாகும். உங்கள் குழந்தைகள் கல்வி மற்றும் ஆர்வத்தில் முன்னேற்றம் காண்பார்கள். இதற்கிடையில் குடும்பத்தினருடன் ஒரு சிறிய பயணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இது உறவை வலுப்படுத்தும். அதே நேரத்தில் பண வரவு ரீதியாக திடீர் நன்மை கிடைக்கும். ராகு பகவான் எதிர்பாராத இடத்தில் இருந்து நன்மை தருவார். ஒரு பழைய முதலீடு இப்பொழுது பலனளிக்கும். ஆனால் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். சனி பகவான் உங்களை நிதானமாக செயல்படச் செய்கிறார். இதனால் உங்கள் பொருளாதார நிலை மெல்ல வலுவடையும். அதே சமயத்தில் குரு பகவானின் பார்வையால் உங்களின் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். தியானம் மற்றும் மந்திர ஜபம் செய்வதில் ஆர்வம் தோன்றும். இதனால் மன அமைதியும் உறுதியும் கிடைக்கும். உங்களுக்குள் இருக்கும் அச்சங்கள் குறையும். நீங்கள் புதிய நம்பிக்கையுடன் வரும் காலங்களை எதிர்கொள்வீர்கள். அடுத்ததாக இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு விஷயம், சனி பகவான் உங்களின் 5வது இடத்தில் இருப்பதால் சில பழைய முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலை உருவாகலாம். இதுவே உங்கள் எதிர்காலத்திற்கு புதிய வழிகாட்டும். சனி பகவான் சோதனை எடுப்பார், ஆனால் குரு பகவான் உங்களுக்கு நம்பிக்கையையும் தீர்மானத்தையும் தருவார். இதுவே உங்களை வெற்றியின் பாதையில் நிறுத்தும். அது மட்டுமில்லாமல் உங்கள் சமூக அந்தஸ்து உயர்வடையும். நீங்கள் செய்யும் நல்ல செயல்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். சிலர் சமூக சேவைகளில் ஈடுபடுவார்கள். இது உங்களுக்கு பெருமை சேர்க்கும். இதோடு நண்பர்கள் வட்டத்தில் உங்களை முன்னோடியாக காணும் நிலையும் உருவாகும். சனி பகவான் உங்கள் உழைப்பையும் நேர்மையையும் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவார். அதே சமயத்தில் இந்த மாதம் குரு பகவானின் பார்வையால் சிலருக்கு வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் உருவாகும். வேலை தொடர்பான பயணங்களோ அல்லது குடும்பச் சுற்றுலாவோ வெற்றிகரமாக அமையும். புதன் பகவான் புதிய அனுபவங்களையும் புது பழக்கங்களையும் கற்றுத்தருவார். இந்த பயணங்கள் உங்கள் மனநிலையை புத்துணர்வுடன் மாற்றும். இதனால் அடுத்த மாதம் புதிய தொடக்கத்திற்கான தைரியம் கிடைக்கும். சனி பகவான் உங்கள் சமூக அந்தஸ்தை உயர்த்துகிறார். ஆனால் சிலர் உங்களை பற்றி தவறான கருத்துக்களை பரப்பக்கூடும். அதற்கு நீங்கள் பதிலடி கொடுக்க வேண்டாம். உங்கள் அமைதியான அணுகுமுறைதான் உங்களுக்கு வெற்றி தரும். குரு பகவானின் பார்வையால் உங்களை விட உயர் மட்டத்தில் இருக்கும் அரசியல்வாதிகளின் ஆதரவு கிடைக்கும். இதனால் உங்கள் பேச்சும் உங்கள் திட்டங்களும் மக்களின் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அரசியல் முடிவுகள் உங்களுக்கு எதிர்காலத்தில் நன்மை தரும். அதேபோல காதலில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான காலமாக இருக்கும். சுக்கிர பகவான் உங்கள் உறவில் புரிதலை அதிகரிக்கிறார். காதலிக்கிறவர்கள் நீண்ட நாளாக காத்திருந்த முடிவுகளை எடுக்கலாம். சிலருக்கு திருமணமாகும் வாய்ப்பும் கிடைக்கும். ஆனால் சில கருத்து வேறுபாடுகள் எழலாம். அதை பொறுமையுடன் சமாளிக்க வேண்டும். உங்கள் அன்பு உண்மையாக இருந்தால் குரு பகவான் உங்களுக்கு நல்ல முடிவை தருவார். மேலும் சமூக மரியாதை பற்றி பார்க்கும்போது
இந்த மாதம் உங்கள் பெயரும் மதிப்பும் அதிகரிக்கும். சனி பகவான் உங்கள் பொறுப்புணர்வை அதிகப்படுத்துவார். இதனால் நீங்கள் மேற்கொள்ளும் எந்த முயற்சியும் பிறரின் பாராட்டை பெறும். சிலர் உங்கள் தலைமையின் திறனை ஏற்றுக்கொள்வார்கள். இதனால் உங்கள் மரியாதை உயரும். ஆனால் சிலர் பொறாமைப்படக்கூடும். அதனால் யாருடனும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். நிதானம்தான் உங்களுக்கு வெற்றியின் மூலமாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் மனநிலை பற்றி பார்க்கும்போது சில நேரங்களில் நீங்கள் மன அழுத்தத்திற்குள் செல்லக்கூடும். ராகு பகவான் சில தவறான நினைவுகளை உண்டாக்கலாம். ஆனால் கேது பகவான் அதை நீக்கும் சக்தி கொண்டவர். இதனால் மனம் சாந்தமாகும். உங்கள் குடும்பத்தினருடன் பேசுவது அல்லது ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபடுவது உங்களுக்கு மன அமைதி தரும். இதனால் நீண்ட நாட்களாக சோர்வாக இருந்த மனம் புத்துணர்ச்சி பெறும். அதே நேரத்தில் புதிய முயற்சிகள் பற்றி பார்க்கும்போது இது உங்களுக்கு சிறந்த மாதம். புதன் பகவான் உங்களுக்கு புதிய யோசனைகளை வழங்குவார். நீங்கள் ஆரம்பிக்க நினைத்த புதிய தொழில் அல்லது கலை சார்ந்த முயற்சி வெற்றி பெறும். குரு பகவானின் பார்வை உங்களுக்கு நம்பிக்கையையும் துணிச்சலையும் அளிக்கிறார். ஆனால் ஆரம்பத்தில் சில தடைகள் வந்தாலும் தளர்ச்சி அடைய வேண்டாம். தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி உறுதி. அதேபோல் அதிர்ஷ்டம் என்பது இந்த மாதம் உங்களை சுற்றியே இருக்கும். சனி பகவான் சில சோதனைகள் தருவார். ஆனால் குரு பகவான் அந்த சோதனைகளை வெற்றியாக மாற்றுவார். உங்களுக்கு எதிர்பாராத வழிகளில் நன்மை கிடைக்கும். சிலருக்கு பழைய கடன்கள் திரும்பி வரலாம். சிலருக்கு திடீரென பணவரவு அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். ஆனால் கோபம் கொள்ளாமல் எளிமையுடன் நடந்தால் கூடுதல் நன்மை கிடைக்கும். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் சில நன்மைகள் கிடைக்கும். அவர்கள் உங்களுக்காக உதவி செய்யலாம். சிலருக்கு வெளிநாட்டில் உள்ள உறவினர் மூலம் நல்ல தகவல் வரலாம். குரு பகவான் உங்கள் உறவுகளை வலுப்படுத்துகிறார். இதனால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். நண்பர்களின் ஊக்கத்தால் நீங்கள் முன்பு ஒரு நேரத்தில் தள்ளிப்போட்ட காரியங்களை இப்போது நிறைவேற்றுவீர்கள். அது மட்டுமில்லாமல் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் உருவாகும். குரு பகவானின் பார்வையால் பயணங்கள் நன்மையாக அமையும். ஆனால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். வெளிநாட்டில் வேலை பார்க்க நினைப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல செய்தி வந்து சேரும். மொத்தமாக பார்க்கும்போது இந்த அக்டோபர் மாதம் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை தோன்றும் மாதமாக இருக்கும். குரு பகவான் உங்களுக்கு மன உறுதியையும் வாய்ப்புகளையும் தருகிறார். சனி பகவான் கொஞ்சம் சோதித்தாலும் இறுதியில் பலனளிக்கிறார். உங்கள் குடும்பத்திலும் தொழிலிலும் மகிழ்ச்சி நிலைக்கும். நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை நோக்கி நகரும். உடல் நலம் சீராகும். பணவரவு அதிகரிக்கும். மன அமைதி நிலைத்து நிற்கும். இதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நிம்மதி தரும் மாசமாக மாறும். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் ராசிக்கான பலன்களை தினமும் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை பின்தொடருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.